ரைட். அஸ்ஸலாமு அலைக்கும். நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம் கிளாஸ. நான் மாணவர்களுக்கு ம் இன்றைக்கு நாங்க பார்க்க வேணும். எக்ஸெல்ட கன்டின்யூ பண்ண போறோம் நாங்க. இல்ல உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். நாங்க இந்த மாதிரி ஒரு ஷெட்யூல் ஒன்று செஞ்சுட்டு போறோம். இதுல நாங்க நிறைய விஷயங்கள் படிக்க போறோம். மாணவர்களுக்கு நான் ஏற்கனவே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தந்தேன். இந்த மாதிரி நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கொண்டு போக வேணும். இதுல உங்களுக்கு உங்களுக்கு நேம டைப் பண்ணி கொள்ளையிலும் சீரியல் நம்பரை போட்டுக்கோங்க. ஐசிடி தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், சயின்ஸ்ன்னு இருக்கிற அவங்களுக்கு விருப்பம்னு சொன்னால் நீங்கள் இணைய பாடங்களையும் போட்டுக்கொள்ளலாம். அதில் பிரச்சனை இல்லை. டோட்டலையும் எவரேஜையும் நாங்கள் பார்த்தோம். இதில் நாங்கள் ஃபங்க்ஷன்ஸில் மாணவர்கள் நாங்கள் நிறைய ஃபங்க்ஷன் படிக்க போகிறோம். இதில் முக்கியமான சில ஃபங்க்ஷன்கள் சம்பந்தமாக நான் உங்களுக்கு ஐடியாஸை தந்தேன். இதில் நான் சம் ஃபங்க்ஷனையும் அதே மாதிரி இந்த எவரேஜ் ஃபங்க்ஷனையும் நாங்கள் படித்தோம். இணைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நாங்கள் படிக்க வேணும். இல்லை கவுண்ட் பிளாங்க் இருக்கிற இதில் கவுண்ட் இஃப் இருக்கிற இன்றைக்கு நாங்கள் இவைகள் சொந்தமாக நாங்கள் பார்க்க போகிறோம். இதில் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் அடிக்கடி கேட்குற கேள்வி ஒன்று தான், நீங்கள் நோட்ஸை எப்படி எடுத்துக்கொள்கிறேன்னு சொல்லி. நோட்ஸை உங்களுக்கு எப்படி எடுக்கலாம்னு சொல்லி நோட்ஸுக்கு நான் உங்களுக்கு சொல்கிற ரெண்டு ஐடியா தரப்போகிறேன். என்னென்றால், ஒன்று நான் படித்து தார நேரம் நான் நோட்டை உங்களுக்கு டைப் பண்ணி எழுதி காட்டுறேன். அந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் இயன்ற அளவு நோட்டை எழுதி கொள்ள பாருங்க. ஓனா நீங்கள் விளங்குற மாதிரி எழுதி கொண்டா சரி. நீங்கள் எப்படி நீங்கள் விளங்குறோ அது மாதிரி எழுதி கொண்டா போதும். அது பிரச்சனை இல்லை. அது ஒரு பெஸ்ட் வே. செல்ஃபாக நோட்ஸ் எடுத்தேன்னு சொன்னா நல்லா மனசில் பதிகிற. நான் உங்களுக்கு தேவையான நோட்டை நான் டைப் பண்ணியும் தரேன். இந்த மாதிரி நான் இது பாருங்கள், உங்களுக்கு இந்த சம் ஃபங்க்ஷன் ஷார்ட் நோட் தான். இதில் பந்தியாக கட்டுரையாக ஐசிடியை பொறுத்தவரையில் அப்படி நோட்ஸ் வாரது இல்லை. சிம்பிள் நோட் தான் வாருது. ஆன்சர் பண்ணுறதும் இப்படித்தான். நாங்கள் இன்னும் கொஞ்சம் படித்ததுக்கு பிறகு நாங்கள் கொஷின்ஸுக்கு வர போகிறோம் என்றால், இப்போ கொஷின் செய்கிற அளவுக்கு இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் படிக்க வேணும். இப்போ நான் உங்களுக்கு எவரேஜ் டைம் நான் நோட்டை தந்தேன். நீங்கள் இந்த மாதிரி நோட் எழுதிக்கொண்டா போதும். உங்களுக்கு நான் எல்லாம் செஞ்சு காட்டுறேன் தானே, அதனால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வாரதில்லை. அடுத்தது என்னன்னு சொன்னா, நான் உங்களுக்கு ஷார்ட் நோட் உண்டு பிடிஎஃப்ல நான் ஷேர் பண்ணுறேன். முக்கியமான விடயங்களை போட்டு நான் உங்களுக்கு தாரேன். நாங்கள் கொஞ்சம் ஒரு பகுதி படித்து முடிகிறதோடு அந்த பகுதிக்குரிய நோட்டையும் நான் தாரேன். அது ரெண்டும் உங்களுக்கு போதும். அடிஷ்னலாக உங்களுக்கு புக்கை யூஸ் பண்ணலாம். புக்கில் எங்களுக்கு புக்கில் இருக்கக்கூடிய விஷயங்களை தான் நான் சிம்பிளாக உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன். புக்கில் கண்டென்ட்ஸ் கூட புக்கை படித்து கொண்டிருந்தேன்னு சொன்னால் நீங்கள் படித்து முடிக்க மாட்டீங்க. அடுத்து அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லா விஷயத்தையும் நான் உங்களுக்கு இங்கே வெரி ஷார்ட்டாக சம்மரியாக தரப்போகிறதுனால ரைட். நாங்கள் இன்றைக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறது, நான் திருப்பி இதை ரிப்பீட் பண்ணலை. சம்மையும் எவரேஜையும் நான் நாங்கள் டீட்டெயிலாக பார்த்தோம்ன்றதுனால நான் நேரடியாக கவுண்ட்டுக்கு வரப்போகிறேன். ரைட். அடுத்தது இந்த கவுண்ட்டுன்னு சொல்லக்கூடிய ஃபங்க்ஷன் நாங்கள் அடுத்தது பார்க்க வேணும். நான் அடுத்த தலைப்பாக போட போகிறேன். என்ன? கவுண்ட் ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷன்டா சார்புகள்னு நாங்கள் தமிழால் சொல்கிறோம். என்ன? சார்பு. கவுண்ட்ன்ற சார்பு நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த கவுண்ட்ண்டா எங்களுக்கு தெரியும். இந்த கவுண்ட்டை நாங்கள் பயன்படுத்துகிற இடத்துக்குன்னு சொன்னால் எண்றதுக்கு. கவுண்ட்ன்றது இதை எண்ணுவதற்கு பயன்படுத்தப்படும். யூஸ் டு கவுண்ட். என்னதை கவுண்ட் பண்ற? நம்பர் ஆஃப் செல்ஸை தான் கவுண்ட் பண்ற. எத்தனை செல்லுன்றதை தான் கவுண்ட் பண்ற. கவுண்ட் பண்றது செல்ல. இப்போ நாங்கள் தமிழால் நாங்கள் சொல்றதா இருந்தேன்னு சொன்னால், இதில் களங்களின் எண்ணிக்கையை எண்ணுவதற்காக பயன்படும். கவுண்ட் பண்றதுக்கு தான். எதை கவுண்ட் பண்ணன்னு சொன்னால் நம்பர் ஆஃப் செல்ஸை தான் கவுண்ட் பண்றோம். எத்தனை செல்லுன்னு இருக்கிறேன்னு சொல்லி கவுண்ட் பண்றோம். ரைட். இப்போ இதில் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இதுதான் முக்கியமான பாயிண்ட். களங்களோட எண்ணிக்கையை தான் இது கவுண்ட் பண்ணணும். இப்போ களங்களோட எண்ணிக்கையை கவுண்ட் பண்ணுற நேரம் இதில் இந்த கவுண்ட்ன்ற ஃபங்க்ஷன் ஸ்பெஷலாக இதை கவுண்ட் பண்ணுறேன்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம் முதலாவது. ரைட். அப்போ இந்த கவுண்ட்ன்ற ஃபங்க்ஷனை நாங்கள் படிக்கிறதுக்கு களங்கள் இந்த செல்லில் சில விஷயங்களை பற்றி நாங்கள் பார்க்க வேணும்.
ரைட். நான் இந்த ப்ராக்டிஸ் இருக்கட்டும். இந்த ப்ராக்டிஸை நான் இங்கால எடுக்கிறேன். இந்த ப்ராக்டிஸ் எனக்கு இங்கால எடுக்காம எழும் பாருங்க மாணவர்கள் எப்படி எடுக்கிறேன்னு சொல்லி. முதலாவது ப்ராக்டிஸுக்கு அடுத்து ஷெல் டூ டிகிரி. இந்த ப்ராக்டிஸ் அப்படியே இழுத்து இங்கால இப்படி வச்சலாம். இப்படி வச்சிருந்தால் முதலாவது ஷீட் 2 வரும். அதுக்கு பிறகு ப்ராக்டிஸ் வரும். ரைட். இப்போ நான் இதில் தான் நான் ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன். நான் இதை delete பண்ணுறேன். delete பண்ணுற மாதிரி இல்லை, நான் உங்களுக்கு சொல்லி தந்துக்கிறேன். கட்டாயம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. திருப்பி திருப்பி சொல்கிறேன். ப்ராக்டிஸ் பண்ணினா தான் உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கு. அப்படி இல்லைன்னு சொன்னால் எக்ஸாமில் மார்க்ஸ் எடுக்கலும், ஆனால் அவங்களுக்கு ப்ராக்டிக்கலாக ஒன்றும் செய்ய இல்லாமல் இந்த எக்ஸலை நாங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ண போகிறோம் என்னோட லைஃப்பில். இது வந்து வெரி பேசிக் சாஃப்ட்வேர்ன்றதுனால. ரைட். ஓகே. இப்போ பாருங்க மாணவர்கள், நாங்கள் இந்த செல் உண்டுல, இதுக்கு நாங்கள் சொல்கிற வந்து என்ன செல். இந்த செல்லை நான் பெருசாக்கி கொள்கிறேன். இந்த செல்லில் நான் ஒரு நம்பர் ஒன்று டைப் பண்ணினால், நான் 457 சொல்லி டைப் பண்ணிட்டு என்டர் பண்ணினால், இந்த 457 வந்து லெஃப்ட்டுக்கு அலைன் ஆகிருக்குது. நான் அலைன்மெண்ட் ஒன்றும் செய்யலை, எனக்கு அலைன்மெண்ட் செய்யலும் நிறைய மாதிரியான அலைன்மெண்ட்ஸ் இருக்கிற. நான் பை டிஃபால்ட்டாக என்ன நடக்கிறன்றது தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். பை டிஃபால்ட்டாண்டா இயல்பாக வந்து அது லெஃப்ட்டுக்கு வரும். பாருங்க, நான் அடுத்ததுல நான் டைப் பண்ண போகிறேன் ஐசிடின்னு சொல்லி டைப் பண்ணிட்டு என்டர் பண்ணினேன்னு சொன்னால், இந்த ஐசிடின்றது வந்து லெஃப்ட் சைடில் தானே இருக்குது. அப்போ ரெண்டுக்கும் இடையில ஒரு வித்தியாசம் ஒன்று இருக்கிறதானே. ஏன் வித்தியாசம் இந்த மாதிரி, ஏன் இப்படி ஒரு டிஃப்ரெண்ட் ஒன்று எங்களுக்கு காட்டுது. நான் ஒரு டேட் ஒன்று டைப் பண்ண போகிறேன். டேட்டை டைப் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் ஒன்றும் இருக்கிற பாருங்க. ஈக்குவல் சைன் டுடே சொல்லி அடித்து ஓப்பன் ப்ராக்கெட் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் அடித்து என்டர் பண்ணினால், ஞாபகம் வச்சுக்கோங்க மாணவர்கள், ஈக்குவல் சைன் டுடே ஓப்பன் ப்ராக்கெட் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் அடித்து என்டர் பண்ணினு சொன்னால் இந்த டேட்டை தரும். இந்த டேட்டை தரும். இந்த டேட்டும் வந்து இப்போ பாருங்க எங்குக்கு அலைன் ஆகிருக்கிற, லெஃப்ட்டுக்கு தானே அலைன் ஆகிருக்கு. அதே மாதிரி நான் இன்னும் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று டைப் பண்ண போகிறேன் என்றால், ஈக்குவல் சைன் அடித்து நவுன்னு அடித்து ஓப்பன் ப்ராக்கெட் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் என்டர் பண்ண போகிறேன். பாருங்க, என்டர் பண்ணேன்னு சொன்னால் என்ன வருது, டேட் அண்ட் டைம் வருது. டேட்டும் டைம் நவுன்னு அடிச்சென்றால், நான் அடித்த சமன்பாடு என்ன, இது சொல்கிற ஃபங்க்ஷன். இந்த மாதிரியான ஃபங்க்ஷன் வந்து நிறைய ஃபங்க்ஷன் இருக்கிற எக்ஸெல்ல இன்பில்டாக இருக்கிற சொல்கிற வந்து என்ன, இன்பில்ட் ஃபங்க்ஷன் எக்ஸெல்ல இருக்கிற அவங்க செஞ்சு வச்சிருக்கிற. நவுன்னு அடிச்சேன்னா டேட்டும் டைமும் வரும். டுடேன்னு அடிச்சேன்னா என்னுடைய டேட் வரும். ரைட். ஓகே. அதே மாதிரி நான் ஒரு டெசிமல் நம்பர் ஒன்று டைப் பண்ண போகிறேன். 0.275 என்டர் பண்ணேன்னு சொன்னால் லெஃப்ட்டுக்கு அலைன் ஆகுது. ரைட். இப்போ ஏன் இது லெஃப்ட்டுக்கு அலைன் ஆகிக்குது, மற்றதெல்லாம் ரைட்டுக்கு அலைன் ஆகிக்குது, என்ன ரீசன் சொன்னால், இந்த 457 வந்து ஒரு நியூமெரிக்கல் வேல்யூ என்று நாங்கள் சொல்கிறோம். ஒரு எண் பெருமானம், இது ஒரு எண் பெருமானம். ரைட். இந்த ஐசிடின்றது வந்து ஒரு எண் பெருமானம் அல்ல, இது ஒரு இலக்கமா. இந்த ஐசிடின்றது வந்து இலக்கமான்னு கேட்டால் இல்லை, நோ. இதுக்கு நாங்கள் சொல்ற வந்து நன் நியூமெரிக்கல் வேல்யூன்னு நாங்கள் சொல்லுவோம். ஒரு இலக்க பெருமானம் அல்ல. இதுக்கு நாங்கள் என்ன சொல்ற, இலக்க பெருமானம். இதுக்கு நாங்கள் சொல்றது வந்து என்னென்றால் இலக்க பெருமானம். இலக்க பெருமானம் என்று சொல்றோம். இப்ப இது வந்து இலக்க பெருமானம் அல்ல, இலக்க பெருமானம் உண்டு அல்ல. அதே நேரம் இந்த இது மூணும் என்னது, இலக்க பெருமானம். இதெல்லாம் வந்து இலக்க பெருமானங்கள் தான். இப்ப மாணவர்கள் ஞாபகம் வச்சுக்கொள்ள வேணும், நியூமெரிக்கல் வேல்யூவா இருந்தால் பை டிஃபால்ட்டா லெஃப்ட் சைடுக்கு அலைன் ஆகும். அலைன்னு சொன்னால் நேர்படுத்தல்னு சொல்றோம் நாங்க, நேர்படுத்தல். அதே மாதிரி நன் நியூமெரிக்கல் வேல்யூவா இருந்தேன்னு சொன்னால், நியூமெரிக்கலா இருந்தால் ரைட் சைடுக்கு அலைன் ஆகுற, நன் நியூமெரிக்கலா இருந்தேன்னு சொன்னால் லெஃப்ட் சைடுக்கு அலைன் ஆகுற. இந்த இடத்துல நான் கிளாஸ்ன்னு சொல்லி கொடுக்குறேன். கிளாஸ் என்ன பண்ணால் இது ஒரு நன் நியூமெரிக்கல் வேல்யூ, அதனால இது பை டிஃபால்ட்டா வந்து லெஃப்ட் சைடுக்கு அலைன் ஆகும். விளங்கிச்சா மாணவர்கள்? அப்போ இது டேட்ன்ற இந்த நியூமெரிக்கல் வேல்யூ எங்களுக்கு என்ன செய்யலும், நியூமெரிக்கல் வேல்யூவா இருந்தேன்னு சொன்னால் நியூமெரிக்கல் வேல்யூவை தான் எங்களுக்கு கணித செயற்பாடுகள் செய்யலாம். என்ன, மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன் செய்யலாம். என்ன ஆபரேஷன், கூட்டல், கழித்தல், பெருக்கல், பிரித்தல், ரைட், ஆடிங், சப்ஸ்ட்ராக்ஷன், டிவைட் போன்ற நியூமெரிக்கல் ஆபரேஷன்ஸை வந்து எங்களுக்கு செய்யலுமா இருந்தால் அது வந்து நியூமெரிக்கல் வேல்யூவுக்கு தான் செய்யலும்.
எனக்கு ஐசிடியையும் கிளாஸையும் கூட்டி ஐசிடி கிளாஸ்ன்னு கூட்டலுமா எனக்கு அப்படி கூட்டலாமா சேர்க்கத்தான் இயலும் அதுக்கு சில வந்து கன்கட்டனேஷன் சொல்ற சேர்க்கறது ரைட் இதை வந்து நன் நியூமெரிக்கல் வெளிவா இருந்தேன்னு சொன்னால் எங்களுக்கு சேர்க்க இயலும் நியூமெரிக்கல் வெளிவா இருந்தேன்னு சொன்னால் எங்களுக்கு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் செய்யல் இப்போ உதாரணமாக உங்களுக்கு ஏஜை காண வேணுமா இருந்தேன்னு சொன்னால் நாங்கள் என்ன செய்ய வேணும் இந்த டேட் ஆஃப் பர்த் அவங்களோட டேட் ஆஃப் பர்த்ல இருந்து இந்த நாள்ல இருந்து அவங்களோட டேட் ஆஃப் பர்த் என்ன செய்ய வேணும் நாங்கள் கழிச்சோம்னு சொன்னால் அந்த ஏஜை காணலாம் எங்களுக்கு ஒரு டேட் ஒன்று வந்து டேட் இது வந்து டேட் வந்து நியூமெரிக்கல் வேல்யூ அதே மாதிரி டைம் டேட் அண்ட் டைமும் வந்து ஒரு நியூமெரிக்கல் வேல்யூ அதே மாதிரி இந்த தசம் வரக்கூடிய நம்பர்ஸுக்கு நாங்கள் சொல்கிறோம் வந்து ஃப்ளாட்டிங் நம்பர்ஸ்ன்னு சொல்கிறேன் ஃப்ளாட்டிங் நம்பர்ஸ் மிதக்கும் இலக்கங்கள்னு தமிழால் சொல்லுவாங்க இந்த தசம் வரக்கூடிய இலக்கங்கள் அதே மாதிரி முழு எண் உண்டாயிருக்கலும் உதாரணமாக 150 இது நாங்கள் என்ன சொல்கிறோம் இன்டிஜர் முழு எண் இன்டிஜர் ஒரு முழு எண் இதெல்லாம் வந்து என்னது நியூமெரிக்கல் வேல்யூஸ் இந்த நியூமெரிக்கல் வேல்யூவுக்கு எங்களுக்கு மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன் செய்யலும் கூட்டல் கழித்தல் பெருக்கல் பிரித்தல் போன்ற ஆபரேஷன்ஸ் எங்களுக்கு செய்யலாம் ரைட் மாணவர்கள் விளங்கிச்சா குட் த பாயிண்ட் இது ரெண்டுக்கும் இடையில டிஃப்ரென்ஸ் விளங்கிச்சா உங்களுக்கு நியூமெரிக்கல் வேல்யூ வந்து டேட் டைம் முழு இலக்கம் தசம் வரக்கூடிய இலக்கங்கள் இவைகள் எல்லாம் வந்து நாங்கள் சொல்ற வந்து இலக்க பெருமானம் நியூமெரிக்கல் வேல்யூ அதே மாதிரி இதுகள் வந்து இது டெக்ஸ்ட் இது வந்து என்னது டெக்ஸ்ட் உண்டு டெக்ஸ்ட் தானே கேரக்டர்ஸ் அல்லது நாங்கள் டெக்ஸ்ட்னு சொல்றோம் இந்த டெக்ஸ்ட்டை வந்து எங்களுக்கு பெருக்கேல்மா டெக்ஸ்ட்டை வந்து பிரிக்கேல்மா அப்படி பிரிக்க இயலாது என்றால் இந்த டெக்ஸ்ட் எல்லாம் வந்து நன் நியூமெரிக்கல் ஒரு இலக்க பெருமானம் உண்டு அல்ல இதுவும் வந்து ஒரு டெக்ஸ்ட் குட் த பாயிண்ட் ரைட் இந்த விஷயங்களை நீங்க ஷார்ட்டா எழுதிக்கொள்ள வேணுமா என்றால் இதுல நான் விளங்கப்படுத்துற எல்லா விடயத்தையும் எனக்கு நோட்டாக தர இயலாது என்றால் நிறைய விஷயங்கள் சொல்ல போறோம் அப்படித்தானே இதுல நீங்க உங்களுக்கு தெரியாண்டு இருந்தேன்னா நீங்க டக்குன்னு எக்ஸாம்பிள்னு சொல்லி போட்டு எழுதி வச்சுக்கோங்க அவ்வளவுதான் ரைட் சின்ன விஷயம் நியூமெரிக்கல் வேல்யூன்னு சொல்லி போட்டாச்சு எக்ஸாம்பிள் இந்த மாதிரி 2-3 எக்ஸாம்பிள் எழுதி வச்சிரு நன் நியூமெரிக்கல் வேல்யூன்னு சொல்லி போட்டா கிளாஸ் நேரத்தை வந்து அங்க சைடு மாத்தலவா ரைட் சைடுக்கு இத எங்களுக்கு ஐசிடியவா எங்களுக்கு மாத்தலும் இதை மாத்தலும் இதுல 9 வகையான அலைன்மெண்ட்ஸ் இருக்கிறேன் நான் அதைத்தான் அடுத்து சொல்லி காட்ட போறேன் எங்களுக்கு இதை மாத்தலும் இது நான் சொல்றது வந்து பை டிஃபால்ட்னு சொன்னால என்ன சொல்றேன் டிஃபால்ட்டுக்கு என்ன சொல்ற பெயர் யாருக்கு சரி தெரியுமா தமிழா என்ன சொல்றேன் வந்து இயல்பாக அதாவது நான் அலைன்மெண்ட் ஒன்றுமே செய்யாம சும்மா நம்பர் ஒன்று என்ன பண்ணா பை டிஃபால்ட்டா செட் பண்ணி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நியூமெரிக்கல் வேல்யூவா இருந்தால் லெஃப்ட் சைடுக்கு அலைன் ஆகும் நான் நியூமெரிக்கலா இருந்தேன்னு சொன்னால் ரைட் சைடுக்கு அலைன் ஆகும் ஏன் என்ன ரீசன் சொன்னா பாருங்க இப்ப நம்பர்ஸை நான் டைப் பண்ண போறேன் 458 15 0.25 இப்ப இதை நான் தசத்துக்கு ஒழுங்குபடுத்த போறேன் பாருங்க இது தசத்துக்கு ஒழுங்குபடுத்தலாம் ஏன்னா இந்த மாதிரி எனக்கு ஒழுங்குபடுத்தலும் இப்ப எனக்கு இதை கூட்டுற நேரம் இதை எனக்கு சரியா கூட்டலும் தானே லெஃப்ட் ரைட் சைடுக்கு அலைனா இருந்தா தான் இது எனக்கு சரியா கூட்டலும் இது இப்படி இருந்தா எனக்கு இப்ப கூட்டலுமா எப்படி கூட்டுற பாருங்க தசம் பாயிண்ட் எல்லாம் எங்கேயோ பேத்திக்கும் இது இந்த மாதிரி ரைட் சைடுக்கு அலைனா இருந்தா தான் எனக்கு என்ன செய்யலாம் கூட்டலாம் நாங்க பொதுவா எழுதுற நேரம் நம்பர்ஸ் அப்படித்தானே எழுத வேணும் அதனால தான் பை டிஃபால்ட்டுக்கு செட் பண்ணி வச்சிருக்கிறேன் சும்மா இல்லாட்டி செட் பண்ணி வச்சில்ல இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுக்கிற காரணத்தோட தான் இப்ப நாங்க டெக்ஸ்ட் ஒன்று நீங்களோட நோட் ஒன்று எழுதுற நேரம் நீங்க எங்கிருந்து எழுத ஸ்டார்ட் பண்ற இங்க லெஃப்ட் சைட்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ற அரபு எழுத்து மாதிரி ரைட் சைட்ல இருந்து ஸ்டார்ட் பண்றலே ரைட் சைட்ல ஸ்டார்ட் பண்றோம் நாங்க அரபு எழுத்து ஸ்டார்ட் பண்றோம் ஆனா எங்கிட்ட நாங்க இங்கிலீஷ் ஆரிக்கலாம் தமிழ் சிங்களம் எல்லாமே எங்கிருந்து ஸ்டார்ட் பண்றோம் நாங்க கொப்பியில நீங்க எழுதுற நேரம் எங்கிருந்து தொடங்குவீங்க ரைட்ல இருந்தா லெஃப்ட்ல இருந்தா டெக்ஸ்ட் தானே நாங்க தொடங்க போறோம் எழுதுறது எங்கிருந்து நாங்க எப்பயும் லெஃப்ட்ல இருந்து தான் ஸ்டார்ட் ரைட் ஆனா இப்ப மாத்தலாம் இதை 9 மாதிரியான அலைன்மெண்ட்ஸ் இருக்கிறேன் நான் அதையும் உங்களுக்கு சொல்லித்தரேன் இதுக்கு நீங்க போட வேணும் என்னென்றால் அடுத்த நீங்க சின்ன எக்ஸாம்பிள் ஒன்று போட்டுக்கோங்க எக்ஸாம்பிள் என்றால் நீங்க நோட் ஒன்று எழுதிக்கோங்க என்னது இதுல எங்களுக்கு கவுண்ட்டுக்கு தேவைப்பட நீங்க சும்மா கீழுக்கு எங்க சரி எழுதிக்கோங்க அலைன்மெண்ட் வேர்ட்லயும் இருக்கிற அலைன்மெண்ட் சொன்னால் இதுக்கு தமிழால சொல்ற அப்படின்னு சொன்னால் நேர்படுத்தல் நாங்க சொல்றோம் நேர்படுத்தல் இதுல மைக்ரோசாஃப்ட் வேர்ட்ல
மைக்ரோசாஃப்ட் வேர்டில் இருக்கக்கூடிய அலைன்மெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஞாபகமாக தெரியாது. லெஃப்ட் இருக்கிற, ரைட் இருக்கிற, சென்டர் இருக்கிற, ஜஸ்டிஃபை இருக்கிற. ரைட், இடது வலது, இது வந்து மத்திய, அடுத்து ஜஸ்டிஃபைன்னு சொல்லு. இது நான் மைக்ரோசாஃப்ட் வேர்டில் கொஞ்சம் உங்களுக்கு இதை சொல்லி தர போறேன். இது மைக்ரோசாஃப்ட் வேர்ட்லேயும் எங்களுக்கு இம்பார்ட்டன்றதுனால. ரைட் ஸ்டூடெண்ட்ஸ், பாருங்க, நான் பேராகிராஃப் கொஞ்சம் எடுக்க போறேன். எனக்கு இதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கறதுக்கு பேராகிராஃப் கொஞ்சம் வேணும். எனக்கு இப்போ பேராகிராஃபை டைப் பண்ணி இருந்தா சும்மா டைம் போகும். அதனால எனக்கு என்ன செய்யணும் என்றால், நான் ஒரு கமாண்ட் ஒன்றை யூஸ் பண்றேன். மைக்ரோசாஃப்ட் வேர்டில் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்றை நான் யூஸ் பண்ணி ஆட்டோ ஜெனரேட் பண்ணி நான் எடுக்க போறேன் பேராகிராஃப் கொஞ்சம். அதுக்கு இப்போ யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஃபங்க்ஷன் எப்படின்னு சொன்னால், மைக்ரோசாஃப்ட் வேர்டில் இதை சமன் அடிக்க வேணும். நோட் பண்ணிக்கோங்க. ரேண்ட், RAND ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணணும். ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு எத்தனை பேராகிராஃப் வேணும்? எனக்கு 5 பேராகிராஃப் வேணும். ஒவ்வொரு பேராகிராஃபும் எத்தனை சென்டென்ஸை கொண்டிருக்க வேணும்? எத்தனை சென்டென்ஸ்? எனக்கு ஒவ்வொரு பேராகிராஃபும் வந்து நான் சொல்றேன் 5 சென்டென்ஸ், 5 இருக்கட்டும், 5 வேணும், 10 சென்டென்ஸை கொண்டிருக்க வேண்டும். ஈக்குவல் சைன் RAND, ஸ்பேஸ் எதுவும் விடப்படாது, கண்டினியூவா நீங்க டைப் பண்ண வேணும். ஈக்குவல் சைன் RAND ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு எத்தனை பேராகிராஃப் வேணும், ஒவ்வொரு பேராகிராஃப்லயும் எத்தனை சென்டென்ஸ் இருக்க வேணும் சொல்லி நீங்க இந்த இடத்துக்கு வச்சு கேசரை வச்சு போட்டு என்டர் பண்ண வேணும். என்டர் பண்ணுன்னு பாருங்க, ஃபோட்டோவா ஜெனரேட் ஆகி வரும். நான் இதை கொஞ்சம் ஜூம் அவுட் பண்றேன் உங்களுக்கு கொஞ்சம் கிளியரா விளங்குறதுக்கு. இப்ப பாருங்க, அந்த மாதிரியான பேராகிராஃப் ஜெனரேட் ஆகி வந்திருக்குது. அப்படி இல்லைன்றால் எங்களுக்கு இதெல்லாத்தையும் டைப் பண்றதுக்கு நிறைய டைம் எடுக்கும் தானே. ரைட், பாருங்க, நிறைய பேராகிராஃப் வந்திருக்குது. இத பேராகிராஃப்ட சென்டென்ஸ் கூட எனக்கு, நான் அதனால சின்ன பேராகிராஃப் எடுக்க போறேன். நான் இதெல்லாம் அழிச்சு போட்டு சின்ன பேராகிராஃப் எடுக்கிறேன். நான் திருப்பி டைப் பண்ற பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ். நான் இதை ஃபொண்ட் சைஸையும் கொஞ்சம் சின்னதாக்கி கொள்றேன். ஃபொண்ட் சைஸையும் சின்னதாக்கி கொள்றேன். ஒரு 14 இருக்கட்டும். ஈக்குவல் சைன் RAND, நீங்க கேபிட்டல் அடிச்சாலும் சரி, சிம்பிள் அடிச்சாலும் சரி, அதில் பிரச்சனை இல்லை. RAND ஓப்பன் பண்ண வேணும். எனக்கு 5 பேராகிராஃப் வேணும். ஒவ்வொன்று 3 சென்டென்ஸ், 3 வசனங்களை கொண்டு 5,3ன்னு சொல்லி அடிச்சு போட்டு நான் என்டர் பண்றேன். இப்போ பாருங்க, எனக்கு வந்திருக்குது இந்த மாதிரி. சரியா? ஓகே, ரைட். இப்ப இதுல பாருங்க, இது ஒரு பேராகிராஃப். இந்த பேராகிராஃப் வந்து அலைனா இருக்கிற, எங்களுக்கு லெஃப்ட்டுக்கு அலைனா இருக்கிற. ஏன் லெஃப்ட்டுக்கு அலைனா இருக்கிறேன்னா, இந்த ஹைலைட் பண்ணிக்கிற பேராகிராஃப் லெஃப்ட்டுக்கு அலைனா இருக்கிற. ஏன் லெஃப்ட்டுக்கு அலைனா இருக்கிறேன்னு சொன்னால், லெஃப்ட் பக்கம் பாருங்க நேரா இருக்குது. ஆனா ரைட் பக்கம் நேரா இருக்குதான்னு பார்த்தா ரைட் பக்கம் நேர் இல்லை. அதுக்குதான் நாங்க நேர்படுத்தல்னு சொல்றோம். சொல்லுங்க சார். இந்த லெட்டருக்கு மைக்ரோ இதுல எக்ஸல்ல எப்படி லெட்டருக்கு போற? எக்ஸல்ல லெட்டருக்கு எப்படி போறான்னு கேக்குறா? அந்த டைப் பண்றதுக்கு அந்த பாக்ஸ் வராம டைப் பண்றதுக்கு ஷீட்டுக்கு நீங்க எக்ஸல்ல டைப் பண்றேன்னா பாக்ஸ் உள்ளுக்கு தான் டைப் பண்ணணும். பாக்ஸ் இல்லாம உங்களுக்கு டைப் பண்ண இயலாது. நீங்க எக்ஸலுக்கு போனேன்னு சொன்னா பாக்ஸ்ல தான் டைப் பண்ணணும். நான் இப்ப டைப் பண்ணிக்கிறது வந்து மைக்ரோசாஃப்ட் வேர்ட்ல. இது வேர்ட், ரைட்? சரியா? எங்களுக்கு வேர்டும் தேவைப்படுற வேர்டும் நான் உங்களுக்கு படிச்சு தரேன். எனக்கு இப்ப இந்த அலைன்மெண்ட்டை படிச்சு தரத்துக்கு மைக்ரோசாஃப்ட் வேர்ட்ல இந்த விஷயம் எனக்கு வேணும். அப்பதான் எனக்கு சரியா விளங்கப்படுத்தலும். அதனால தான் நான் இதை சொல்லித்தரேன். ரைட், இப்ப இது பாருங்க மாணவர்கள், லெஃப்ட்டுக்கு அலைனா இருக்கிற, சரிதானே? கிளியர் தானே? ஆனா ரைட்டுக்கு அலைனாவ் இல்லை. ரைட், இப்ப நான் அடுத்த பேராகிராஃப், நான் அடுத்த வரிக்கு கொஞ்சம் எடுத்துக்கொள்றேன், நல்லா வித்தியாசமாகி விளங்க. இப்ப பார்த்தேன்னு சொன்னால், இந்த இடத்துல ஒரு டூல் ஒன்று இருக்கிறேன், உங்களுக்கு விளங்குறா? இந்த இடத்துல ஒரு டூல் ஒன்று இருக்கிறேன். இதை நான் மேக்னிஃபியரை போட்டு நான் அதை உங்களுக்கு கொஞ்சம் பெருசாக்கி காட்ட போறேன். மேக்னிஃபியரை போட்டு நான் உங்களுக்கு எடுப்பேன். இந்த இடத்துல நான் மேக்னிஃபியரை எடுத்து அவங்களுக்கு கொஞ்சம் நான் பெருசாக்கி காட்டுன்னு பாருங்க மாணவர்கள். இந்த இடத்துல இந்த பாயிண்ட் நீங்க பாருங்க,
இந்த குறியீடு இந்த இந்த இதுல லெஃப்ட் பக்கம் நேரா இருக்குது, ரைட் பக்கம் நேர் இல்ல. அதனால இதுக்கு நாங்க சொல்றது என்னது, இந்த ஐக்கனுக்கு சொல்ற வந்து லெஃப்ட் அலைன் என்ற ஐக்கன். அடுத்ததை பார்த்தோன்னு சொன்னால் இந்த அடுத்தது இந்த ரெண்டாவது வந்து பாருங்க, இதுல வந்து என்னன்னா எல்லாமே நடுவில் இருக்கிற சென்டரா இருக்கிற. இதுக்கு நாங்க சொல்ற வந்து சென்டர் அலைன். அடுத்தது மூணாவது பார்த்தோன்னு சொன்னா பாருங்க, ரைட் சைட் நேரா இருக்கிற, ஆனா லெஃப்ட் வந்து நேர் இல்லை. அதனால இதுக்கு சொல்ற வந்து என்னது, ரைட் அலைன் அல்லது அலைன் ரைட் அலைன். இப்போ இதை பார்த்தோன்னு சொன்னா பாருங்க, ரெண்டு பக்கமும் எப்படி இருக்கிற, நேரா இருக்கிற, ரெண்டு பக்கமும் நேரா இருந்ததுனால இதுக்கு நாங்க சொல்றேன்னா ஜஸ்டிஃபை. இந்த ஐக்கனை பார்த்தோன்னே விளங்கும், இது வந்து லெஃப்ட் அலைன், அடுத்தது சென்டர், அடுத்தது ரைட், அடுத்தது ஜஸ்டிஃபை. ரைட், மாணவர்களுக்கு நான் விளங்கி நினைக்கிறேன். ஓகே தானே, அந்த இஷ்யூஸ் இல்லையே? ரைட், நான் மேக்னிஃபயரை வந்து மினிமைஸ் பண்ணி வச்சுக்கொள்றேன். சார் இந்த ஸ்கூல் லிஸ்ட் மடிச்சது இதுல தானே இல்லையா, வேர்ட்ல இல்லையா? லிஸ்ட் எல்லாம் வேர்ட்ல தான் அடிக்கிற, லிஸ்ட் நம்பர்ஸ் எல்லாம் நான் அதை வேர்ட் செய்ய போறேன். வேர்ட் செய்யற நேரத்துக்கு நான் அது சம்பந்தமா உங்களுக்கு சொல்லி தருவேன். ரைட், இப்ப பாருங்க, இந்த ரெண்டாவது பேராகிராஃபை நான் ரைட்டுக்கு அலைன் பண்ண போறேன். இப்ப பாருங்க, நான் ரைட்டுக்கு அலைன் பண்ணால் இந்த ரெண்டாவது பேராகிராஃப் நான் உங்களுக்கு வேற கலர் ஒன்று பண்றேன். உங்களுக்கு நல்லா விளங்கி கொள்றதுக்காக நான் எல்லோ கலர்ல போட்டேன். இது எல்லோ கலர்ல பார்த்தேன்னு சொன்னால் ரைட் பக்கம் நேரா ஆயிக்குது. அதனால இந்த பேராகிராஃப் வந்து ரைட்டுக்கு அலைன் ஆயிக்குது. முதலாவது பேராகிராஃபை வந்து நான் கிரீன் கலர் பண்ணேன்னு சொன்னா பாருங்க, இது ரைட் பக்கம் வந்து நேராய்க்கிறதுனால முதலாவது பேராகிராஃப் கிரீன் கலர்ல இருக்கிற வந்து ரைட்டுக்கு அலைன் ஆகிக்குது. இது லெஃப்ட்டுக்கு அலைன் ஆயிருக்குது. இந்த எல்லோ கலர்ல இருக்கிறது வந்து என்ன, ரைட்டுக்கு அலைன் ஆயிருக்குது. அடுத்தது நான் மூணாவது என்ன செய்ய போறேன்னு சொன்னால் சென்டருக்கு அலைன் பண்ண போறேன். இதோட கலரை வந்து நான் ப்ளூ கலரா மாற்ற போறேன், லைட் ப்ளூ கலர் ஒன்றுக்கு. இது பாருங்க, ஒவ்வொரு வரியும் சென்டர் ஆகிக்கிற. அதனால நான் இதுக்கு சொல்றேன் என்னது, சென்டர் அலைன் என்று சொல்றேன். அடுத்த பேராகிராஃபை நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னால் ஜஸ்டிஃபை பண்ண போறேன். ஜஸ்டிஃபை பண்ணா என்ன நடக்கும் என்றால், லெஃப்ட் சைடும் ஒரே கலர், ரைட் சைடும் ஒரே கலர், ஒரே லைனுக்கு வரும். லெஃப்டும் வந்து ஒரே நேரா வரும், ரைட்டும் ஒரே நேரா வரும். ஜஸ்டிஃபை பண்ணால் அந்த பேராகிராஃப் வந்து அழகாய் என்றால் இப்ப இது வந்து ஜஸ்டிஃபை ஆயிருக்கு. இதை வந்து நான் திருப்பி லெஃப்ட்டுக்கு அலைன் பண்றேன். இது வந்து லெஃப்டா இருக்கிறது, இது வந்து லெஃப்ட் அலைன். அடுத்தது எல்லோ கலர்ல இருக்கிறது வந்து ரைட் அலைன், ப்ளூ கலர்ல இருக்கிறது வந்து சென்டர் அலைன். இது வந்து ஜஸ்டிஃபை பண்ணால் இந்த இடத்துல ரெண்டு பக்கமும் ஒரே நேரா வரும், நல்ல அழகாய் விளங்கிச்சா? மைக்ரோசாஃப்ட் வேர்ட்ல 4 வகையான அலைன்மெண்ட் தான் இருக்கிறேன். இப்போ நான் எக்ஸலுக்கு வர போறேன். எக்ஸல்லையும் அலைன்மெண்ட் இருக்கிறேன். ரைட், நான் எக்ஸலுக்கு வர பாருங்க. எக்ஸலுக்கு வந்து இந்த இடத்துல நான் டெக்ஸ்ட் ஒன்று டைப் பண்ண போறேன். நான் இந்த இடத்துல டைப் பண்றேன் அல்-அஸ்ஹர் காலேஜ்னு சொல்லி நான் டைப் பண்றேன். டைப் பண்ணிட்டு நான் இந்த பாக்ஸை கொஞ்சம் நான் இப்படி பெருசாக்கி கொள்றேன். அப்பதான் எனக்கு இது சரியா விளங்கப்படுத்தலும். இந்த பாக்ஸை வந்து இந்த செல்லை நான் எல்லோ கலரா மாத்துறேன். ரைட், போல்ட்ல இருக்கட்டும். ரைட், பாருங்க. இப்ப இந்த அல்-அஸ்ஹர்ன்ற டெக்ஸ்ட அலைன்மெண்ட் என்னன்னு கேட்டால், அலைன்மெண்ட் வந்து இதை வந்து எங்களுக்கு என்ன செய்யலும்னு சொன்னால், இது சென்டரான்னு கேட்டா சென்டர் இல்லை. சென்டர்னா சரியா நடுக்கு வரணுமே, சென்டர்னா நடுக்கு வரணும். இதுதான் சென்டர். இப்ப சென்டர் சரிதானே? இப்ப இது சென்டரான்னு கேட்டா இது சென்டர் இல்லை, விளங்கிச்சுதானே? அதே மாதிரி இது சென்டரான்னு கேட்டா இதுவும் சென்டர் இல்லை. சென்டர்னு சொன்னால் இதுதான் சென்டர். அதனால இந்த இடத்துல வந்து பாருங்க, இந்த கோர்னர் எனக்கு 9 வகையான அலைன்மெண்ட் இந்த இடத்துல போடல. இதுல வந்து கிடையாக ஹொரிசாண்டல் அண்ட் வெர்டிகல் நாங்க சொல்றோம். கிடையாகவும் நிலைக்குத்தாகவும் அலைன் பண்ணல. ரைட், இப்ப பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், நான் இதை லெஃப்ட்டுக்கு டாப்புக்கு போட்டிக்கிறேன். இது என்ன, லெஃப்ட் சைட் டாப், சரிதானே? அடுத்தது லெஃப்ட் சென்டர், லெஃப்டும் தான் சென்டரும் தான். அடுத்தது பாருங்க இந்த இடத்துல அடுத்தது நான் போட போறேன் லெஃப்ட்
பாட்டம். அப்போ இந்த இடத்துல 3. இது வந்து லெஃப்ட்ல டாப், லெஃப்ட் சென்டர், லெஃப்ட் பாட்டம். கிளியர் தானே? ரைட். இப்போ அடுத்தது பாருங்க, சென்டர் பாட்டம், சென்டர் பாட்டம். இதுதான் வந்து சென்டர் சென்டர், இதுதான் சென்டர், சரியான சென்டர் இது. ரைட். அதே மாதிரி இது என்ன, சென்டர் டாப் அல்லது டாப் சென்டர்னு எங்களுக்கு சொல்லலாம். டாப் சென்டர். கிளியரா? அடுத்து பாருங்க, இது வந்து என்னது, லெஃப்ட் சாரி ரைட் டாப், ரைட் தான் டாப். அதே மாதிரி இது என்ன, ரைட் சென்டர். அடுத்தது என்ன, ரைட் பாட்டம், ரைட் சைடில் பாட்டம். அப்போ எத்தனை இருக்குது மொத்தம்? 9 சரிதானே? 9 சரிதானே? ரைட்ல 3, சென்டர்ல 3, லெஃப்ட்ல 3. கிளியரா? அலைன்மெண்ட்ஸ் கிளியரா? அப்படி எங்களுக்கு என்ன Yes, செய்யலும், sir. என்ன செய்யலும் என்றால், எங்களுக்கு எக்ஸலை பொறுத்த வரையில எங்களுக்கு விருப்பமான மாதிரி இதுதான் வந்து சென்டர். பாருங்க, இந்த இடத்துல 2 பேனல் இருக்கிற, இதுல ஒன்றுல வந்து என்ன சொல்றேன்டால், இந்த இடத்துல எங்களுக்கு இதையும் சென்டர் பண்ண வேணும், அடுத்து அதுக்கு மேலாலையும் ஒன்று இருக்கிறேன், எங்களுக்கு இதுவும் சென்டர் பண்ண வேணும். மிடிலுக்கு நாங்கள் இதுதான் உண்மையான சென்டர். விளங்கிச்சா? இப்போ இது சென்டரான்னு கேட்டா நோ, இது சென்டர் இல்லை. பார்த்தாவே விளங்குறேன் என்றால் இது பாட்டம், பாட்டம் சென்டரா இருக்குது. ரெண்டுமே இது மிடில், இதுதான் வந்து சரியான சென்டர். ரைட். இப்போ எனக்கு என்ன செய்யணும்னு சொன்னா ஸ்டூடெண்ட்ஸ், பை டிஃபால்ட்டா தான் இப்படி வாரது, பை டிஃபால்ட்டா தான் இப்படி வாரது, பை டிஃபால்ட்டாண்டா இயல்பா தான் இப்படி வாரது. இதை நான் என்ன செய்யணும்னா எனக்கு வேண்டிய மாதிரி இதை போட்டுக்கொள்ளேலும். இந்த இடத்துல நான் இது எப்படி போட்டாலும் எனக்கு விளங்குறது இல்லை. டாப் இது சென்டர், இது ஓகே, இது ரைட்டுக்கு வருது. ஐசிடியை நான் சொல்றேன்னா, நான் இதை கலர் சேஞ்ச் பண்றேன் உங்களுக்கு விளங்குறதுக்கு. ஐசிடி இப்போ சென்டர்ல இருக்குதுன்னா மாதிரி இருக்குது, இப்படி இருக்குது. இப்போ இதை நான் சரியா பார்க்க வேணுமா இருந்தேன்டால் இந்த செல்லோட ஹைட்டை சேஞ்ச் பண்ணி பார்க்கணும். அப்பதான் எனக்கு சரியா விளங்குற. பாருங்க, இப்போ சின்னதா இருந்தேன்னு சொன்னா நான் இப்படி பார்த்து போட்டேன்னு சொல்லுவேன், இந்த மாதிரி பார்த்து போட்டு ரைட் இது சென்டர்ன்னு சொல்லுவேன். ஆனா இது உண்மையா சென்டரா இருக்குமான்னு கேட்டா நோ. என்றால் நான் இதை பார்க்கணும், இதோட ஹைட்டை சேஞ்ச் பண்ணாதான் இப்போ உண்மையா விளங்குற, இப்பதான் உண்மையா விளங்குற. இது உண்மையான சென்டரா இருந்தென்றால், இது ஐசிடி சென்டராண்டா நோ, இதுதான் இப்ப சென்டர். இப்போ ஓகே, இது சென்டர். விளங்கிச்சா? எங்களுக்கு வேண்டிய மாதிரி போட்டுக்கொள்ளையிலும். நான் எவ்வளவு நேரம் சொன்னது வந்து பை டிஃபால்ட், என்னது இயல்பாக நியூமெரிக்கல் வேல்யூ வந்து ரைட் சைடுக்கு போகும், நான் நியூமெரிக்கல் வேல்யூ வந்து நான் லெஃப்ட் சைடுக்கு போகும். குட் பாயிண்ட். ஓகேயா ஸ்டூடெண்ட்ஸ்? கிளியரா? Yes, sir. ரைட். இப்போ பாருங்க, நான் கவுண்ட்டுக்கு வரப்போறேன். இப்போ வரப்போறேன், நான் இவ்வளோத்தையும் அழிக்க போறேன், அழிச்சு போட்டு இப்போ நான் கவுண்ட் அவங்களுக்கு விளங்கப்படுத்த போறேன். ரைட் ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்க, இப்போ இந்த இடத்துல நான் உங்களுக்கு டைப் பண்ண போறேன் நம்பர்ஸ் 250. என்டர் பண்ணோடனே ரைட் சைடுக்கு வரும். 0.25 ரைட் சைடுக்கு வரும். இந்த இடத்துல நான் பிளாங்கா விடுறேன். இதுக்கு சொல்ற வந்து பிளாங்க் செல், ஒன்றுமே இல்லை, வெற்றுக்களம் என்று சொல்றோம். வெற்றுக்களம், ஒன்றுமே இல்லை, பிளாங்க். இந்த இடத்துல நான் ஐசிடி, அடுத்து என்ன ஒரு பிளாங்க், கிளாஸ், அடுத்தது இந்த மட்டும் நாங்கள் டைப் பண்ணுவோம். இந்த இடத்துல நான் போடுறேன் 25/10/2021 சொல்லி என்டர் பண்ணோன்னே டேட்டாக எடுக்கும். டேட்டாக எடுக்கும். டேட்டுக்கு டேஷை யூஸ் பண்ணுற, ஸ்லாஷையும் யூஸ் பண்ணுற, ஃபோட்டோவாக எடுக்கும். ரைட். நான் இந்த இடத்துல நான் போட போகிறேன். நாங்கள் டைம் வந்து டைப் பண்ணுற நேரம் ஸ்டூடெண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து சரியான டைம் வந்து 8:32. 8 கோலன் கொடுக்கணும். கோலன் கொடுத்து 32. 8:32 சொல்லி இப்படி டைப் பண்றது இல்லை. 8:32 சொல்லி இப்படி டைப் பண்ணால் இதோட மீனிங் வந்து 8.32, 8.32. நாங்கள் டைமை எப்பயும் செப்பரேட் பண்ணணும். எப்படி? கோலனால. ஞாபகம் வச்சுக்கோங்க, டைம் ஷுட் பி செப்பரேட்டட் பை கோலன், டேட் ஷுட் பி செப்பரேட்டட் பை டேஷ் ஓ ஸ்லாஷ். விளங்கிச்சா? இப்போ டைம்ல வந்து எங்களுக்கு 3 விஷயங்கள் இருக்கிற. டைம்ல என்னென்ன இருக்கிற? அவர், மினிட்ஸ், செகண்ட். ரைட். எங்களுக்கு வேணும்னா செகண்ட் விடையிலும், அப்படி இல்லைன்னா அதை யூஸ் பண்ணலும். நான் இப்போ 8:32 PM சொல்லி டைப் பண்ண வேணுமா இருந்தால் வாட் இஸ் த மெத்தட்? 8:32 ஒரு ஸ்பேஸ் விட்டு, இல்லாட்டி நீங்கள் அப்படி 8:32 கொடுத்து பிஏ கொடுத்து நீங்கள் என்டர் பண்ணினால், சாரி PM, ஒரு நீங்கள் 8:32 கொடுத்து ஒரு ஸ்பேஸ் விட்டு நீங்கள் பிஏ கொடுத்து என்டர் பண்ண வேணும்.
திருப்ப நான் சொல்றேன் பாருங்க. நீங்க டேட் ஒன்று டைப் பண்ண வேணும், டைம் ஒன்று டைப் பண்ண வேணுமா இருந்தேன்னு சொன்னால், இப்போ டைம் வந்து 8:33. அதை நான் எப்படி டைப் பண்ண வேணும்? 8.33ன்னு சொல்லி டைப் பண்ணா பிள்ளை, அப்படி டைப் பண்ண இல்லாது 8:33ன்னு சொல்லி கொடுத்து ஒரு ஸ்பேஸ் விட்டு பிஎம்ன்னு டைப் பண்ணாலும், அப்படி இல்லாட்டி பிஏ கொடுத்து என்டர் பண்ணினாலும் பிஎம்ன்னு சொல்லி எடுக்கும். இது என்ன ஒரு டேட். இந்த இடத்துல என்னென்ன இருக்குது? 250ன்றது வந்து ஒரு இன்டீஜர், முழு எண், நியூமெரிக்கல் வேல்யூ. 0.25ன்றது வந்து ஒரு தசம் வரக்கூடிய இலக்கம். அதுக்கு நாங்க என்ன சொல்றோம்? ஃப்ளாட்டிங் நம்பர், மிதக்கும் புள்ளி என்று நாங்க சொல்லுவோம். இந்த இடத்துல என்ன இருக்குது? பிளாங்க் செல், வெற்றுக்களம் ஒன்று இருக்குது. என்ன நான் ஒன்றும் டைப் பண்ணல. ஐசிடின்னு சொல்றது வந்து என்னது? ஒரு டெக்ஸ்ட், என்ன நான் நியூமெரிக்கல் வேல்யூ, ஒரு டெக்ஸ்ட். இது வந்து என்ன? பிளாங்க் செல், பிளாங்க் செல். கிளாஸ்ன்னு சொல்றது வந்து ஒரு டெக்ஸ்ட், நான் நியூமெரிக்கல் வேல்யூ. இந்த இடத்துல நான் போட்டிக்கிறேன் டேட், டேட்ன்றது வந்து நியூமெரிக்கல் வேல்யூ. இந்த இடத்துல டைம், டைம்னு சொல்றதும் வந்து என்ன? ஒரு நியூமெரிக்கல் வேல்யூ. இப்ப நான் இந்த இடத்துல என்ன செய்ய போறேன்னு சொன்ன பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், நான் இன்னைக்கு இந்த yellow கலர்ல நான் கவுண்ட் பண்ண போறேன். கவுண்ட்ன்ற இந்த ஃபங்க்ஷனை நான் யூஸ் பண்ண போறேன். கவுண்ட் ஈக்குவல் சைன் கவுண்ட் என்ன சொல்றேன்? பிரக்கெட்டை ஓப்பன் பண்ணி இவ்வளோத்தையும் நான் கவுண்ட் பண்ண சொல்றேன். இவ்வளோத்தையும் கவுண்ட் பண்ண சொன்னால் என்ன விட வரும்னு நீங்க எதிர்பார்க்குறேன். என்ன விட வரும்? நான் ஏற்கனவே கவுண்ட்டுக்கு ஒரு பாயிண்ட் ஒன்று தந்திக்கிறேன். இது கவுண்ட் பண்ணும், எதை கவுண்ட் பண்ணும்னு சொன்னால், யூஸ் டு கவுண்ட் நம்பர் ஆஃப் செல்ஸ். எத்தனை செல்லை இருக்கிறேன்னு சொல்லி கவுண்ட் பண்ணும். நம்பர் ஆஃப் செல்ஸ், ரைட்? களங்களின் எண்ணிக்கையை எண்ணுவதற்கு பயன்படும். இப்ப பார்த்தேன்னு சொன்னால், இந்த இடத்துல களங்கள் எண்ணிக்கை எத்தனை இருக்குது? 1 2 3 4 5 6 7 8ன்னு சொல்லி விட வருமா? அப்படி இல்லாட்டி வேறொரு விட வருமானது தானே இப்ப எங்கட கொஸ்டின். ஆனா இந்த கவுண்ட்ன்ற ஃபங்க்ஷன் வந்து பாருங்க, என்ன பண்ணுன்னா 8ன்ற விட வாரது இல்லை, 4ன்னு சொல்லித்தான் விட வாரது. 4. அப்ப இதுல 4ன்னு சொல்லி ஏன் விட வாரன்னு சொன்னால், இந்த கவுண்ட்ன்ற ஃபங்க்ஷன் என்னத்துக்காக யூஸ் பண்றேன்னு சொன்னால், எத்தனை செல்லுல நியூமெரிக்கல் வேல்யூஸ் இருக்குது இது கவுண்ட் பண்ணும். என்னன்னு சொன்னால், நம்பர் ஆஃப் செல்ஸ். நான் வேர்ட்ல டைப் பண்றேன். இது வந்து களங்களோட எண்ணிக்கை எண்ணுறதுக்கு தான் பயன்படுத்தப்படுறது. ஆனா இது என்றது எதுன்னு சொன்னால், இதுதான் முக்கியமான பாயிண்ட். கவுண்ட் ஃபங்க்ஷன் ஆனது என்ன செய்யும் என்றால், கவுண்ட் ஃபங்க்ஷன் வந்து எதை கவுண்ட் பண்ணும்னு சொன்னால், எத்தனை களங்களில், நான் இங்கிலீஷ்ல தருவேன், எத்தனை களங்களில் எண் பெருமானங்கள் உள்ளன என்பதனை எண்ணும். அதுதான் என்றது. இது என்ற வந்து இந்த கவுண்ட்ன்ற ஃபங்க்ஷன் என்றது வந்து இது பொதுவான ஐடியா தான். இது பொதுவான ஐடியா தான். என்னது? இது வேற என்ன போறது? ஏதோ நம்பர் ஆஃப் செல்ல தான் என்றது, வேற ஒன்றையும் என்றது இல்லை. ஆனா இந்த கவுண்ட்ன்ற ஃபங்க்ஷன், இந்த கவுண்ட் ஃபங்க்ஷன் கவுண்டே கவுண்ட் இஃப் இது மாதிரி நிறைய ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக கவுண்ட் பண்ற. கவுண்ட் பிளாங்க் இருக்கிற. இப்போ இதுதான் முக்கியமான பாயிண்ட். என்னன்னு சொன்னால், கவுண்ட் ஃபங்க்ஷன் எத்தனை களங்களில் எண் பெருமானங்கள் உள்ளன என்பதனை எண்ணும். அதாவது இந்த கவுண்ட் ஃபங்க்ஷன் நான் இங்கிலீஷ்ல தரப்போறேன். கவுண்ட் ஃபங்க்ஷன் count the number of cells which contains numerical values, இந்த இடத்துல இந்த நியூமெரிக்கல் வேல்யூஸ் உள்ள செல்ல மட்டும்தான் இவர் கவுண்ட் பண்றார். எதை விட்டுடும்?
பிளாங்கையும் விட்டுடும், அதே மாதிரி நன்னியூமெரிக்கலையும் விட்டுடும். ரைட், தென் மாணவர்கள் நோட் பண்ணிக்கொள்ள வேணும். இந்த கவுண்ட் ஃபங்க்ஷன் எத்தனை களங்களில் எண் பெருமானங்கள் உள்ளன என்பதனை எண்ணும். எண் பெருமானங்களை தான் பார்க்குமே தவிர நன்னியூமெரிக்கலை வந்து பார்க்கறது இல்லை, பிளாங்கையும் பார்க்கறது இல்லை. ரைட், பாருங்க, நான் திருப்பி எக்ஸலுக்கு வாரேன். இப்போ பாருங்க 4 விட வருது. இப்போ நான் இந்த இடத்துக்கு இங்கனைக்கு ஒரு பிளாங்க் கொண்டு இருக்குது, நான் இங்கனைக்கு வந்து 150ன்னு சொல்லி டைப் பண்ணினால் இந்த 4 என்னவா மாற வேணும்? 5 மாறணுமேனா? நாங்கள் ட்ரை பண்ணி பார்ப்போம். 5 மாறுது, 5 மாறுது. அதே மாதிரி நான் இதை 0.25 நான் ரிமூவ் பண்ணிட்டு இந்த இடத்துல நான் டைப் பண்ண போறேன். இந்த இடத்துல நாங்கள் டைப் பண்ணுவோம், ஒரு டெக்ஸ்ட் ஒன்று நாங்கள் டைப் பண்ணோம். இந்த இடத்துல நான் டெக்ஸ்ட்னு சொல்லி போட்டேன்டா என்ன நடக்கும்? இதை விட்டுடும். அதனால 250 ஒரு செல், இந்த இடத்துல 2 செல், அடுத்து டேட் 3, டைம் 4. டேட்டும் டைமும் வந்து நியூமெரிக்கல் வேல்யூ 4. விளங்கிச்சா உங்களுக்கு? கவுண்ட்ன்ற ஃபங்க்ஷன் வந்து எத்தனை செல்லில் இலக்க பெருமானங்கள் இருக்குதுன்றத கவுண்ட் பண்ணி தரும் நாங்கள் கொடுக்குற ரேஞ்சில், அந்த ரேஞ்சுக்குள்ள. எனவே பாருங்க, கவுண்ட்னு சொல்லி கொடுத்து ஓப்பன் ப்ராக்கெட் உள்ளுக்கு அந்த ரேஞ்சை கொடுக்கணும். இந்த ஃபார்மேட் வந்து சேம். பாருங்க, சம் கொடுத்தோம், எவரேஜ் கொடுத்தோம், எல்லாம் ஒரே மாதிரி தான். அதனால எக்ஸல் சரியான லேசி. கொஞ்சம் விஷயங்களை தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கொள்ள வேணும். அதர்வைஸ் இட்ஸ் வெரி ஈஸி டு ரிமெம்பர் பிகாஸ் ஆல் த ஃபங்க்ஷன்ஸ் ஆர் சேம் பேட்டர்ன். ரைட், so that you can easily remember. Right, இப்போ கவுண்ட் ஃபங்க்ஷனை பார்த்தோம். விளங்கிச்சா? got the point? ரைட், இப்போ நான் அடுத்தது இந்த இடத்துல இருக்கிற கவுண்டே என்று சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று இருக்கிற கவுண்டே அடுத்து பார்க்க போறேன். அடுத்த தலைப்பு போடுங்க ஸ்டூடெண்ட்ஸ். இந்த கவுண்டேன்னு சொல்லக்கூடிய ஃபங்க்ஷன் இன்னைக்கு சொல்ற வந்து கவுண்டே ஃபங்க்ஷன். இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ஏ ஒன்று வரும். ரைட், இந்த ஏஆல என்ன நடக்கிறேன்னு சொல்லி நாங்க பார்க்க. இந்த கவுண்டே ஃபங்க்ஷனை நாங்கள் கொடுத்தோம்னு சொன்னால் இந்த இதையே நான் நோட் அப்படியே மாற்றி விட போகிறேன். இதில் சின்ன சேஞ்ச் ஒன்று தான் வரப்போகிறது, நீங்கள் எழுத வேணும். இந்த கவுண்டே ஃபங்க்ஷன் என்ன செய்யும்னு சொன்னால் எத்தனை களங்களில் எண் பெருமானங்கள் மற்றும் இதில் எண் பெருமானங்கள் என்றால் நியூமெரிக்கல் வேல்யூ மற்றும் டெக்ஸ்ட்கள். அதுக்கு நாங்க என்ன சொல்ற? டெக்ஸ்ட் எத்தனை களங்களில் எண் பெருமானங்கள் மற்றும் நன்னியூமெரிக்கல் டெக்ஸ்ட்கள் உள்ளன என்பதனை எண்ணும். அதாவது கவுண்ட் ஃபங்க்ஷன் கவுண்ட் த நம்பர் ஆஃப் செல்ஸ் which contains numerical values and non-numerical values. என்ன விடுபடும்? என்ன விடுபடும்? நியூமெரிக்கல் வேல்யூவும் நான் நியூமெரிக்கல் வேல்யூவும் சேர்த்து கவுண்ட் பண்ணும். அப்ப விடுபடுறது என்னன்னு சொன்னால் டெக்ஸ்ட் தான் நான் நியூமெரிக்கல் வேல்யூ. என்ன விடுபடும்? blank செல் மட்டும் விடுபடும். blank செல் மட்டும் விடுபடும். எஸ், எத்தனை ஐடியா பாருங்க. இதை நீங்க நோட்ட கவுண்டேன்னு சொல்லி போட்டேன்னு சொன்னால் சின்ன டிஃபரெண்ட் தான். நியூமெரிக்கல் வேல்யூவையும் நான் நியூமெரிக்கல் வேல்யூவும் எத்தனை செல்ல நிற்குதுன்னு சொல்லி கவுண்ட் பண்ணி தரும். இப்போ பாருங்க, நான் இந்த இடத்துல மாற்ற போறேன். என்ன மாற்ற போறேன்? இந்த கவுண்ட்டுக்கு பதிலா கவுண்ட் ஏன்னு சொல்லி போட்டு என்டர் பண்ணினண்டா இப்போ என்ன வரணும்? 1 2 150க்கு 3 ஐசிடிக்கு 4 கிளாஸுக்கு 5 இந்த டேட்டுக்கு 6 டைமுக்கு 7 வர வேணும். பாருங்க, நான் என்டர் பண்ணேன்னு சொன்னால் ஆன்சர் வந்து 7. இப்போ விடுபட்டிக்கிற என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் பிளாங்க் செல் மட்டும் விடுபட்டிக்கு. பிளாங்க் செல் விடுபட்டி. ரைட், இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கக்கூடிய பிளாங்க் செல் ஒன்று தான். இது மட்டும்தான் பிளாங்க் செல். நான் இதுக்கும் ஏதாவது டைப் பண்ணி விட்டேன்டா, சும்மா ஏதாவது டைப் பண்ணினேன்டா 8ன்னு சொல்லி தரும். ஒன்றும் டைப் பண்ணாம பிளாங்கா விட்டேன்னு சொன்னால் 7ன்னு சொல்லி தரும். இப்போ சிம்பிள் ஐடியா. அப்போ பாருங்க, இந்த கவுண்டே என்ற ஃபங்க்ஷன் வந்து கவுண்டே ஃபங்க்ஷன் எத்தனை களங்களில் எண் பெருமானங்கள் மற்றும் டெக்ஸ்ட் உள்ளன என்பதனை எண்ணும். எண்ணி தரும், எங்களுக்கு விடைய சரியா தரும். ரைட், count function count the number of cells which contains numerical values and non-numerical values. ரைட், விளங்கிச்சுதானே? நான் அடுத்தது போறேன் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து வந்து தலைப்பிலே உங்களுக்கு விடயம் விளங்கிடும். கவுண்ட் பிளாங்க். அடுத்தது என்ன? கவுண்ட் பிளாங்க் என்று சொல்லக்கூடிய ஃபங்க்ஷன். கவுண்ட் பிளாங்க் வந்து ஒன் வேர்டு.
ஒன் வேர்ட். கவுண்ட் டைம் பிளாங்க் இப்படி உடைச்சா வேலை செய்யாது. கவுண்ட் பிளாங்க் ஷுட் பி a ஒன் வேர்ட். ஒன் வேர்ட். அப்போ என்ன நடக்கும்? நான் இதை அப்படி காப்பி பண்ணி போட்டேன். ஸ்டூடெண்ட்ஸ் இதை நீங்கள் நோட் பண்ணிக்கொள்ள வேணும். கவுண்ட் பிளாங்க்ன்ற ஃபங்க்ஷன், கவுண்ட் பிளாங்க் ஃபங்க்ஷன் எத்தனை களங்கள் நான் இதை அப்படியே மாற்ற போறேன். எத்தனை களங்கள் வெற்றுக்களங்களாக உள்ளன என்பதனை எண்ணும். ரைட், நான் இதை மாத்திட்டேன். கவுண்ட் பிளாங்க் ஃபங்க்ஷன் எத்தனை களங்கள் வெற்றுக்களங்களாக உள்ளன என்பதனை எண்ணும். ரைட், இது வந்து கவுண்ட் என்ற ஃபங்க்ஷன். கவுண்ட் பிளாங்க் ஃபங்க்ஷன் இந்த இடத்துல count blank function count the number of cell which contains blanks வெற்று எதுவும் இல்லாம இருக்கிறது. அந்த ரேஞ்சுக்குள்ளுக்கு எந்த வேல்யூவும் இல்லை என்றால் நாங்க ஒரு செல் ஒன்றுக்கு போட்டுதான் இருந்தால் எங்களுக்கு ஒன்றில் என்ன போடலாம்? நியூமெரிக்கல் வேல்யூவை போடலும், அப்படி இல்லைன்னா நன் நியூமெரிக்கல் வேல்யூவை போடலும். வேற என்ன சரி போடலுமான்னு கேட்டா இன்னும் எங்களுக்கு வேற எதுவும் போடையலாம். இந்த செல்லுக்குள்ளுக்கு என்ன போடையலும் எங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் எக்ஸெல்ல இந்த செல்லுள்ளுக்கு ஒரு செல் ஒன்று எடுத்தால் இந்த செல்லுள்ளுக்கு நான் இதை கலர் பண்றேன் கிரீனா. இந்த செல்லுள்ளுக்கு எனக்கு என்ன போடலாம்? ஒன்றில் நியூமெரிக்கல் வேல்யூவை போடணும், அப்படி இல்லைன்றால் நன் நியூமெரிக்கல் வேல்யூவை போடணும். இப்ப நியூமெரிக்கல் வேல்யூ என்றால் நம்பர்ஸ். இப்ப நம்பரின் டெக்ஸ்டையும் என்டர் பண்ணி இப்படி போட்டால் இயர் 2021 அப்படின்னு சொன்னால் இது நியூமெரிக்கல் வேல்யூவா நன் நியூமெரிக்கல் வேல்யூவா அல்லது ரெண்டுமா? நியூமெரிக்கல் பிளஸ் நான் நியூமெரிக்கலா? என்ன ஐடியா ஸ்டூடெண்ட்ஸ்? நான் இப்படி டைப் பண்றேன் இயர் 2021 அப்படின்னு சொல்லி போட்டா இப்ப இந்த கண்டென்ட் இந்த உள்ளடக்கம் நியூமெரிக்கல் வேல்யூவா நான் நியூமெரிக்கல் வேல்யூவா அப்படி இல்லைன்றால் ரெண்டுமா? யாருக்கு சொல்லல? Can you hear me? நான் சொல்றது விளங்குதா ஸ்டூடெண்ட்ஸ்? கேக்குதா? non numerical value. Non-numerical value, right? Where any ideas? Right? Non-numerical value என்றது சரியான விட. ஏதாவது நம்பர் ஒன்றையும் டெக்ஸ்ட் ஒன்றையும் நாங்க சேர்த்தினோம் என்றால் அது நன் நியூமெரிக்கலா மாறும். நியூமெரிக்கல் பிளஸ் நன் நியூமெரிக்கல்னு சொல்லி அப்படி ஒன்று இல்லை. ஒரே செல்லுள்ளுக்கு அப்படி ரெண்டையும் சேர்த்து போடலாது. நாங்கள் ஒரு நம்பர் ஒன்றோட டெக்ஸ்ட் ஒன்றை சேர்த்தினால் நன் நியூமெரிக்கலா மாறியாச்சு. ரைட், எனக்கு வேணுமென்றால் எந்த இடத்துல எனக்கு இப்போ டைப் பண்ணி பார்க்கலாம். இயர் 2021 என்டர் பண்ணேன்னு சொன்னா பாருங்க 8 மாறும். ரைட், ஓகே. இப்போ ஸ்டூடெண்ட் இந்த இடத்துல நீங்க அப்டேட் பண்ணிக்கொள்ள வேணும். கவுண்ட் பிளாங்க்னு சொன்னால் count blank function count the number of cells which contains blank cells என்ன blanks அல்லது blank cells. ரைட், எனக்கு இதை செஞ்சு பார்க்கலும் எப்படி இந்த இடத்துல நான் அப்டேட் பண்ண போறேன். கவுண்ட் பிளாங்க்னு சொல்லி என்டர் பண்ணா 0 வருது. ஏன்? இந்த ரேஞ்சுக்குள்ள இதுதான் என் ரேஞ்ச். நான் ரேஞ்சை ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிளியரா விளங்குறதுக்காக நான் ப்ளூ கலருக்கு மாத்துறேன். பார்டரையும் போட்டு விடுறேன் நல்லா கிளியரா விளங்குறதுக்கு. இப்ப பாருங்க இந்த ரேஞ்ச் இல்லைன்னா இது வந்து இல்லை, நான் அதை யூஸ் பண்ண இல்லை. ரைட், இப்ப இந்த ப்ளூ கலர்ல இருக்கிற ஏரியால ஏதாவது பிளாங்கா இருக்குதான்னு கேட்டா நோ. இப்ப நான் ஒன்றை பிளாங்கா மாத்த போறேன். இந்த ஐசிடியை டிலீட் பண்ண போறேன். டிலீட் பண்ணேன்னு சொன்னா பாருங்க இப்ப ஒன்று மாறுது. என்றால் நான் இதுல கொடுத்திக்கிற ஃபங்க்ஷன் என்ன? பிளாங்க் கவுண்ட் எத்தனை இந்த ரேஞ்சுக்குள்ள எத்தனை செல் பிளாங்க் ஆகிக்குதுன்னு சொல்லி பார்க்க சொல்லிக்கிறேன். என்றால் எனக்கு இது தேவைப்படுற இந்த ஃபங்க்ஷன் எல்லாம் வந்து நாங்கள் எக்ஸலை வந்து யூஸ் பண்ண நேரம் எங்களுக்கு தேவைப்படுற. எப்படின்னு சொன்னால் சில நேரத்துக்கு எங்களுக்கு 500 600 1000 ரோவை ஹேண்டில் பண்ண வேண்டி வர. எங்களுக்கு கொஞ்சம் தான் இருந்தனால இதுல சும்மா பார்த்தே சொல்லலும் எத்தனை நியூமெரிக்கல் செல் இருக்குது, நன் நியூமெரிக்கல் எத்தனை இருக்குது, பிளாங்க் செல் எத்தனை இருக்குதுன்னு சொல்லி பார்த்து சொல்லலும். என்கிட்ட இந்த மாதிரி 1000 கண்டென்ட் இருந்தேன்னா நான் எப்படி பார்க்குறேன்? கவுண்ட் பண்ண போனாவே எனக்கு பிள்ளையாகும். அதனால தான் நாங்கள் இந்த ஃபங்க்ஷன் அப்ளிகேஷன் ஆயிட்டான். ஃபங்க்ஷன் வெரி யூஸ்ஃபுல்லா மாறுற அந்த சந்தர்ப்பத்தில் தான் விளங்கிச்ச பாயிண்ட். நாங்கள் ஹேண்டில் பண்ற நேரம் ஃபங்க்ஷன் ஒன்று எழுதி வச்சோம்னா இது ஒட்டோ அப்டேட் நடக்கும். உதாரணமா யாரு சரி இந்த 250 அழிச்சன்னு வைப்போமே,
ஏதோ அழிச்சேன்னு சொன்னா இங்க காட்டும். ரைட், 2 இடம் blank இருக்குது. ஸோ சம்திங் ராங். பாருங்க, ஏதோ ஒரு blank கொண்டு வந்திருக்குதுன்னு சொல்லி பார்க்க வேணும்னு சொல்லி ஐடியா வந்துடும். அதனால இந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வந்து எக்ஸெல்ல யூஸ் பண்றேன். ரைட், ஓகே. நாங்க 3 ஃபங்க்ஷன் பார்த்தோம். அடுத்த முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் தான், 4வது ஃபங்க்ஷன் தான் இந்த கவுண்ட் இஃப்ன்ற இந்த ஃபங்க்ஷன். கவனமா விளங்கிக் கொள்ள வேணும் இந்த கவுண்ட் இஃப். இந்த கவுண்ட் இஃப்க்கு சொல்ற பேர் வந்து கண்டிஷனல் கவுண்ட்டும் சொல்றேன். கண்டிஷனல் கவுண்ட் ஒரு கண்டிஷன் உண்ட போட்டு எங்களுக்கு கவுண்ட் பண்ணலும். அதனால இது இம்பார்ட்டன்ட். எங்களுக்கு இதன் அப்ளிகேஷன் கூட நிறைய இடத்துல எங்களுக்கு இதை யூஸ் பண்ணலும். கண்டிஷன் உண்ட போட்டு நாங்க கவுண்ட் பண்றோம். இப்ப பாருங்க, நான் இதை உங்களுக்கு எப்படி சொல்றேன்னு சொல்லி பாருங்க. நான் எக்ஸலுக்கு வரேன். நான் இவ்வளவுதான் அழிக்க போறேன் ஸ்டூடெண்ட்ஸ். இது ஓகே தானே? கவுண்ட் blank வரை ஓகே தானே? கட் த பாயிண்ட். ஓகே தானே? அழிக்க போறேன். ரைட், நான் டெலீட் பண்ணிட்டேன். ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இன்டர்நெட் இஷ்யூஸ் ஒன்றும் இல்லைன்னா, இப்போ நாங்கள் இருக்கிற ஏரியாலண்டா மழை, எனக்கு பிரச்சனை இல்லை. மற்றவங்களுக்கு கிளியர் தானேண்ணா? எம்மாத்தகம மாவனல்ல ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு மழையா இருக்கும்னு நினைக்கிறேன். எம்மாத்தகமேலண்டா மழை பிரச்சனை இல்லை தானே? நாங்கள் கன்டினியூ பண்ணுவோமே. இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்குது. மழை இருந்தது பிரச்சனை இல்லை. உங்களுக்கு இன்டர்நெட் கனெக்ட் ஆனன்னு சொன்னால் பிரச்சனை இல்லை தானே? ரைட், கொஞ்சம் நான் வீடியோவும் எல்லாருக்கும் தரப்போறேன். அதனால ப்ராப்ளம் இல்லை. நான் கிளாஸ் கண்டினியூ பண்ணுவோம். சரியா? ரைட், பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், நான் சொல்றேன் இந்த இடத்துல நான் ஐசிடி மார்க்ஸ்ன்னு கொடுக்குறேன். ஐசிடி மார்க்ஸ் இருக்கு. ஐசிடி மார்க்ஸ் இருக்கிறேன் வெப்பம் இங்கே ஸ்டூடெண்ட்ஸில் நான் கொஞ்சம் எடுக்கிறேனே. நாங்கள் எங்களோட ப்ராக்டிஸை மட்டும் நான் இந்த இடத்துல இவ்வளோ ஐசிடியை மட்டும் நான் எடுக்கிறேன். எனக்கு ஐசிடியை மட்டும் நான் எனக்கு எடுக்கிறேன். இதை காப்பி பண்ணுறேன். Ctrl+C காப்பி பண்ணி ஷீட் 2க்கு வந்து ஒரு இடத்துல வச்சு போட்டு பேஸ்ட் பண்ணுறேன். அப்போ இந்த இது வந்துடும் தானே? தெரியுமே ஸ்டூடெண்ட்ஸ். இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்க வேணும். காப்பி பேஸ்ட், கட் அண்ட் பேஸ்ட் எல்லாம் செஞ்சு பார்க்க வேணும். இப்போ நான் இந்த இடத்துல பார்க்க போற பாருங்க, ஐசிடியில் எடுத்துக்கக்கூடிய மார்க்ஸ் இது. ரைட், இப்போ எனக்கு கொஞ்சம் இடம் வேணுமுண்டா இந்த இடத்துல ஹோமுக்கு மேலே டபுள் கிளிக் பண்ணா இந்த ஹைட் ஆகுமேனா? அதுவும் தெரியும் தானே? நான் இதை ஹைட் பண்ணிக்கிறேன். இந்த ரிபனை இதுக்கு சொல்றேன்னா ரிபன், இதுக்கு மேலே நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிடா. இது சரி, ஒரு இடத்துல இந்த தலைப்பு இருக்கிற இல்லையா, ஃபைலை விட்டு போட்டு ஹோம், இன்சர்ட், பேஜ் லேஅவுட், இதில் எங்கே சரி நீங்கள் டபுள் கிளிக் பண்ணியிருந்தால் இது ஹைட் ஆகுறேன். நான் கொஞ்சம் எனக்கு ஸ்பேஸ் வேணும்ன்றதுனால நான் எடுத்து கொஞ்சம் நான் சின்னதாக்குறேன். உங்களுக்கு ஃபுல்லாக விளங்குறதுக்காக. ஃபுல்லாக எடுக்க கஷ்டமாக இருக்கும், பரவாயில்ல நான் எடுக்கிறேன். பாருங்க, இப்போ என்ன ஐடியான்னு சொன்னேன்டா, இப்போ எனக்கு 15 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறேன். இந்த 15 ஸ்டூடெண்ட்ஸில் 75க்கு மேலே எத்தனை பேரை எடுத்திக்கிறேன்னு சொல்லி நான் பார்க்க வேணும். 75க்கு மேலே எத்தனை பேரை எடுத்திக்கிறேன்னு சொல்லி பார்க்க வேணும். சம்வன் இஸ் ரைட்டிங். ரைட், நான் இதை அனோட்டேஷன் chat contents நான் உருவாக்குனா யாரும் எழுதுறது இல்லை. ரைட், ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ பாருங்க, எனக்கு என்ன வேணும்னு சொன்னா, இது ஒரு முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன். என்ன ஃபங்க்ஷன்டா, எனக்கு இன்னைக்கு வேணும். நான் இந்த கலர் ஏரியால நான் இன்னைக்கு கலர் பண்றேன் எல்லோ. இன்னைக்கு வேணும் எனக்கு இப்போ 75க்கு மேல எடுத்தவங்க. அப்போதானே ஏ வர ஏ ரிசல்ட்ஸ் யாருக்கு வரும்? 75க்கு மேல எடுத்தவங்களுக்கு தான் ஏ வரும். என்ன இப்போ எனக்கு பார்த்துக்கொள்ளணும். இப்போ நாங்கள் சொல்லாமல் ஒரு 40 பிள்ளைகள் இருக்குது. இப்போ எனக்கு பார்க்கணும் 75க்கு மேலே எத்தனை பேருக்கு ஏ வரும், எத்தனை பேருக்கு பி வரும், எத்தனை பேருக்கு சி வரும்னு சொல்லலாம் பார்க்கலாம் இதில். ரைட், நாங்கள் முதலாவது பார்ப்போம் எத்தனை பேருக்கு ஏ வாரன்னு சொல்லி கவுண்ட் பண்ண வேணும். இவருக்கு ஏ, இப்படி ஒவ்வொன்றோட என்ன பார்க்கலுமா? இவருக்கு ஏ, அடுத்தது ஏ பார்த்தா இவர் ஏ. ரைட், இவர் ஏ, அடுத்தது ஹெச்எம் ஏ, அடுத்தது பார்த்தேன்னு சொன்னாலும் இங்கே ஒரு 95 டிகிரி ஏ. எத்தனை வருது? ரைட், 1 2 4 தான் வருது. ரைட், இப்போ எனக்கு இதை எடுக்கணும். இப்போ எனக்கு 50 பேர் 100 பேர் இருந்தாண்டா இப்படி கவுண்ட் பண்ணலவே, ஒன்றா பார்க்கலவே. இப்போ நான் கண்டிஷனல் கவுண்டை நான் பயன்படுத்த வேணும். இப்போதான் இது இந்த அப்ளிகேஷன் எனக்கு தேவைப்படும். நான் இதை ஜூம் பண்ணிக்கொள்றேன். உங்களுக்கு இந்த ஃபங்க்ஷன் விளங்குறதுக்காக என்ன செய்ய வேணும்னு சொன்னா பாருங்க மாணவர்கள், ஈக்குவல் சைன் கவுண்ட் இஃப்னு சொல்லி ப்ராக்கெட் ஓப்பன் பண்ண வேணும். ஓப்பன் பண்ணி முதலாவது கொடுக்க வேணும் ரேஞ்சை. நான் எந்த ரேஞ்சில் கவுண்ட் பண்ண போறேன்? H3ல இருந்து. சரியா, கிளியரா? H3ல இருந்து H3 :
H3 colon H17 15வது ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறதுல செல் அட்ரஸ் வந்து என்ன 17 H17 சொல்லி போட்டு கமா கொடுக்க வேணும். கமா கொடுத்து இப்ப என்ன செய்ய வேணும் என்றால் கிரைட்டீரியாவை கொடுக்க வேணும். என்ன கண்டிஷன், கண்டிஷன் என்னன்னு சொல்லி இந்த இடத்துல கொடுக்க வேணும். இப்ப கண்டிஷன் என்னது, டபுள் கோட் உள்ளுக்கு கொடுக்க வேணும். டபுள் கோட் உள்ளுக்கு கொடுக்க வேணும். கண்டிஷனை பெரிது அல்லது சமன் 75. அப்ப 75 இருந்தாலும் வரும். 75 இருந்தாலும் ஏதானே 75 இருக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் 75 விட பெரிதா இருக்க வேணும். கண்டிஷன் இந்த இடத்துல டபுள் கோட் உள்ளுக்கு கொடுத்து என்ன செய்ய வேணும்டா நீங்க என்டர் பண்ண வேணும். பாருங்க 4ன்னு சொல்லி வரும். கிளியரா உங்களுக்கு? வெரி இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன். கவனமா பாருங்க. முதலாவது என்ன செஞ்சோம், கவுண்ட் இஃப்னு கொடுத்து முதலாவது என்ன செய்ய வேணும் என்றால் நாங்க எந்த ரேஞ்சுக்குள்ள கவுண்ட் பண்றோம். அப்ப எங்கட மார்க்ஸை நாங்க சரியா கொடுக்க வேணும். இந்த ஐசிடியோட மார்க்ஸ் எடுத்துக்கிற பாருங்க, இந்த இடத்துல இருந்து H3ல இருந்து H17 இந்த ரேஞ்சுக்குள்ளுக்கு கவுண்ட் பண்ண வேணும். ஒரு கமாவை வச்சு போட்டு டபுள் கோட் உள்ளுக்கு என்ன கண்டிஷன்ன்றதை கொடுக்க வேணும். என்ன கண்டிஷன், இதுல கண்டிஷன் நிறைய மாதிரி கொடுக்கலும். பெரிது, சிறிது, ஈக்குவல் கொடுக்கலும், வேண்டிய மாதிரி கொடுக்கலாம். ரைட்? இப்போ கிரேட்டர் ஆர் ஈக்குவல்ஸ் டு 75ன்னு சொல்லி கொடுத்தேன்னு சொன்னால் எனக்கு பாருங்க 4ன்னு சொல்லி வருது. நான் இதை சேஞ்ச் பண்ணி பார்க்குறேன். இந்த எம்ன்ற ஸ்டூடெண்ட்டுக்கு 75 போடுறேன். அப்போ என்ன வர வேணும், 4 வந்து எப்படியா மாறணும், 5ஆ மாறணும். பாருங்க மாறுது. ரைட்? அதே மாதிரி இந்த 45 இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நான் இவரை 90 போடுறேன். 90 கொடுத்தேன்னு சொன்னால் என்டர் பண்ணேன்னு சொன்னால் 6ஆ மாறணும். விளங்கிச்சா? சிம்பிளா எனக்கு பார்க்கலாம். ரைட். இப்ப அதே மாதிரி நான் பார்க்க போறேன். இப்ப எத்தனை பேர் 35 விட குறைவா எடுத்திக்குதுன்னு சொல்லி பார்க்க போறேன். அதாவது W லெவல்ல எத்தனை பேர் இருக்குதுன்னு சொல்லி நான் இதை சேஞ்ச் பண்ண போறேன். இப்ப W லெவல்ல இப்ப யாரும் இல்லைன்னா யாரும் இல்லை. ரைட்? Wல யாரும் இல்லை. நான் ஒரு 2 பேரை சும்மா மாத்தி விடுவோமே. ரைட்? 2 பேரை நாங்க சும்மா மாத்தி விடுவோம். இந்த ஸ்டூடெண்ட் நான் போடுறேன் மார்க்ஸ் வந்து 34 இருக்கட்டும். அதே மாதிரி நாங்க இந்த மட்டும் மாற்றி விடும். இந்த ஐஎன்ற ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்ஸ் வந்து 28 இருக்கட்டும் எக்ஸாம்பிளுக்கு. ரைட்? அப்ப 2 பேர் இருக்குது. இப்ப எனக்கு நான் பார்க்க வேணும், என்ன கண்டிஷன் பார்க்க வேணும். எங்களுக்கு தெரியும் 35 விட குறைவா இருந்தா W எடுப்போம். 35 விட குறைவா இருந்தா W. ஸோ ஈக்குவல் சைன், ஈக்குவல் கட்டாயம் போடணும். கவுண்ட் இஃப், கவனமா பார்த்துக்கோங்க, இதெல்லாம் வந்து இருக்கிற எக்ஸாம்ல வந்து இருக்கிற இதெல்லாம். கவுண்ட் இஃப் ஓப்பன் ப்ராக்கெட் ரேஞ்சை கொடுக்க வேணும். ரேஞ்சை சரியா பார்த்து கொடுக்க வேணும். ரேஞ்ச் என்ன, H3 colon H17 H3 colon H17 கமாவுண்ட வச்சுட்டு டபுள் கோட் உள்ளுக்கு என்ன செய்ய வேணும், கண்டிஷனை சரியா கொடுக்க வேணும். என்னது, லெஸ் தேன் 35ன்னு கொடுத்தா சரிதானே. லெஸ் தேன் 35, 35 விட சின்னது எத்தனை இருக்குது, 35 விட குறவு. 35 வந்தா எஸ், 35 வந்தா எஸ். 35 கவுண்ட் பண்றது இல்லை. 35 வந்தா பாஸ், 34 வந்தா ஃபெயில். அப்ப 35 விட சின்னதா இருக்கு வேணும். நான் இந்த இடத்துல சமன் போடுறதா, சமன் போட்டா என்ன நடக்கும், 35 வந்தா அவருக்கும் Wன்னு வந்துடும். ஆனா W வரையல, 35 வந்தா பாஸ், எஸ் தானே. அதனால நான் என்ன செய்ய போறேன், லெஸ் தேன் 35 சொல்லி கொடுத்து என்டர் பண்ணேன்னு சொன்னால் 2 பேர் இருக்குது. ரைட்? இவரோட மார்க்ஸ் நான் மாற்ற போறேன். 28 82. இப்போ என்ன நடக்கும், 1 வந்துடும். இவரோட மார்க்ஸை மாத்தினா 55 0, யாரும் W எடுத்தில்ல. எனவே 35 கொடுத்தாலும் பாருங்க 35ஐயும் கவுண்ட் பண்ணாது, 34 வந்தா கவுண்ட் பண்ணு. விளங்கிச்சா? ஒரு முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் கவுண்ட் இஃப்ன்ற ஃபங்க்ஷன். ரைட்டுக்கு சொல்ற நாங்க என்ன, கண்டிஷனல் கவுண்ட். அண்டர்ஸ்டாண்ட்? சார் இது வரைக்கும் படிச்சதுல ஷார்ட் நோட்ஸ் கொஞ்சம் குரூப்ல அனுப்பிடலாமா? ஷார்ட் நோட்ஸ் தான் நான் உங்களுக்கு இந்த இடத்துல தந்திக்கிறேன். நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் இது ஒன்றும் எழுதி கொள்ளலையா? ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க யாரும் இது எழுதலையா? நான் உங்களுக்கு எழுதி காட்டினதுண்டும் எழுதுறலையா உண்டும்? நீங்க எழுதுறேன் சார். ஓகே, கட்டாயம் எழுதி கொள்ளுங்க. கவரேஜ் இல்லாத ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். இதை
இந்த என் யூடியூப் சேனல்ல நீங்கள் கட்டாயம் திருப்பி பார்த்து இந்த ஷார்ட் நோட் எழுதிக்கொள்ள வேணும். நான் உங்களுக்கு இறுதியில் ஷார்ட் நோட் பிடிஎஃப் கொண்டு தாரேன். நீங்கள் அது வரங்காட்டிலும் பார்த்துட்டு வேணாம், நீங்களும் எழுதிக்கோங்க. அதில் வந்து லாஸ்ட்டுக்கு தான் நான் தரப்போகிறேன். கட்டாயம் நீங்கள் உங்களோட ஓன் ஹேண்ட் ரைட்டிங்கில் எழுதணும், எழுதித்தான் படிக்கணும். எழுதி படிச்சுறத மனசில் பதியும். அப்படி இல்லைன்னா எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணி தந்துட்டு சும்மா இருக்கலும், அப்போ நீங்கள் படிக்க மாட்டீங்க. இல்லைங்கச்சா? நீங்கள் ஓனா எழுதணும். ரைட். கவுண்டிவ் ஃபங்க்ஷன், கவுண்டிவ் ஃபங்க்ஷன் இதுக்கு சொல்கிற இன்னும் ஒரு பேர் என்ன? கண்டிஷனல் கவுண்ட். கண்டிஷனல் கவுண்ட் சொல்றோம். நிபந்தனையின் அடிப்படையில் எண்ணுதல் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தமிழ்ல எழுதி கொள்ளலாம், அது பிரச்சனை இல்லை. ஒரு நிபந்தனை ஒன்று நான் கொடுக்க போறோம். ரைட். பாருங்க, இதுல எப்படி நோட் வாரன்னு சொன்னால், நிபந்தனை குறித்த அல்லது வழங்கப்படும், இப்படி எழுதுவோம், வழங்கப்படும் நிபந்தனைக்கு உட்படும் களங்களின் எண்ணிக்கையை தரும். ரைட். வழங்கப்படும் நிபந்தனைக்கு உட்படும் களங்களின் எண்ணிக்கையை தரும். ரைட். அப்ப நான் எங்களுக்கு இங்கிலீஷ்ல இதை எழுதி கொள்ளலாம். Count the number of cell, count the number of cell according to the given condition. According to the given condition சொல்லி எங்களுக்கு இதை போடலாம். ரைட். நாங்க இந்த கண்டிஷனுக்கு ஏற்பத்தான் எங்களுக்கு கவுண்ட் பண்ணி தரோம். நாங்க கண்டிஷனை வந்து சரியாக கொடுக்க வேணும். இதோட ஃபார்மேட் எப்படி வாரன்னு சொன்னால், எக்ஸாம்பிள் இதோட ஃபார்மேட் எப்படி வாரன்னு சொன்னால், ஈக்குவல் சைன் கவுண்ட் இஃப்னு சொல்லி வர வேணும். ரேஞ்ச் கமா இதுக்கு நாங்கள் சொல்கிறோம் வந்து கிரைட்டீரியான்னு சொல்கிறோம். அதாவது கண்டிஷன். முதலாவது நாங்கள் ரேஞ்சை கொடுக்கணும், அதுக்கு பிறகு கிரைட்டீரியாவை கொடுக்கணும், கண்டிஷனை கொடுக்க வேணும். அதாவது எப்படி எனக்கு எழுதலாம்? கவுண்ட் இஃப், கேபிட்டல் சிம்பிள் பிரச்சனை இல்லை. உதாரணமாக ரேஞ்ச் ஒன்று நான் கொடுக்க போகிறேன் எப்படின்னு சொன்னால், D2 நான் கேபிட்டலில் எழுதுவோம், அது பிரச்சனை இல்லை. எப்படி எழுதினாலும் கவுண்ட் இஃப் நான் ரேஞ்ச் ஒன்று கொடுக்குறேன் எப்படின்னு சொன்னால், D2 D20 கமா டபுள் கோட்டுள்ளுக்கு greater than or equals to 75. greater than or equals to 75. அப்ப இது எப்படி கவுண்ட் பண்ணி தரோம்? இந்த ரேஞ்ச் உள்ளுக்கு 75 அல்லது 75 விட பெரிய இலக்கங்கள் எத்தனை ஈக்குதுன்னு சொல்லி கவுண்ட் பண்ணி அந்த நம்பர்ஸை தரும். ரைட். இது நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுகிறேன். கட்டாயமா ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க இதை செஞ்சு பார்க்க வேணும். இன்றைக்கு நாங்கள் வெரி இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ்கள் கொஞ்சம் தான் நாங்கள் பார்த்தோம். வெரி இம்பார்ட்டண்டான லெசன்ஸ். இதில் நீங்கள் பாருங்க, முக்கியமான சில லெசன்ஸ்கள் தான் நாங்கள் இந்த இடத்துல பார்த்துருக்கிறோம். இன்றைக்கு பார்த்த பகுதி ஓகேயா விளங்கிச்சா? இன்றைக்கு படித்த பகுதி கட்டாயம் செஞ்சு பாருங்க. நான் உங்களுக்கு இன்றைக்கு நைட்டில் நான் இந்த யூடியூப் சேனலை வந்து எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த யூடியூப் சேனலை தான் நான் போட போகிறேன். நான் எங்களோட ஆப் வந்து ரெடியானதோடு எங்களுக்கு இன்னும் 2-3 டேஸில் எங்களுக்கு ஆப் கிடைக்கும். நான் ஆப் சம்மந்தமான முழு டீட்டெயிலும் தரப்போகிறேன். எங்களுக்கு ஆப் கிடைச்ச உடனே நான் உங்களுக்கு ஆப்பிளுக்கு தான் போட போகிறேன். ஆப்பிளுக்கு போட்டிருந்தால் எங்களோட கிளாஸுக்கு வார ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும்தான் அதை பார்க்க இயலும், வெளி ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்க்க இயலாமல் போகும்.